மெடிசன் அதிகமாக தயாரிக்கிற அந்த தொழில் அங்கே கீழையாத்தில் அன்றைக்கி இருந்தது. இப்போ கர்த்தர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு சரீர வியாதி சுகமாக்குவதற்கு இந்த மெடிசன் உபயோகப்படுத்தப்படுது. அதுபோல் பாவத்திலுக்கிறே என் ஜனத்தை சுகப்படுத்துவதற்கு கீழையாத் என்பது சபைக்கு அடையாளம், பிசின் தைலம் என்பது கர்த்தருடைய வசனத்துக்கு அடையாளம். ரணவைத்தியனா யாரு? சர்ஜன். சும்மா அப்படி வச்சுட்டு தரங்க, நாக்கு வெளியே நிட்டுங்க, இதை சாப்பிடுங்க, அந்த வைத்தியம் கிடையாது. குப்புறப்படு, மல்லாகப்படு, ஆமாம் அந்த சிசரேடு, அந்த கத்தி எடு அப்படின்னு அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி தைச்சு அனுப்புகிறான் பார்த்தீங்களா, அவன் தான் யாரு? ரணவைத்தியன். ஆண்ட சொல்கிறாரு ரணவைத்தியன் இல்லையோ, ரணவைத்தியனா ஊழியக்காரன் ஆண்ட சொல்கிறாரு. பிசின் தைலங்கிறது வசனம். அப்போது சபையில் ஊழியக்காரன் இல்லையோ, ஊழியக்காரர் வாயில கர்த்தருடைய வசனம் இல்லையோ, அந்த ரணவைத்தியனாக ஊழியக்காரன் அவன் வாயில வருகிற வசனம் என் ஜனமாகி குமாரத்தை சுஸ்தமாக்குமே. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழியக்காரன் வாயில பாவத்திலிருந்து விடுதலையாக்குற வசனம் என்கிற மருந்தை கொடுத்திருக்கிறேன். அந்த ரணவைத்தியன் வசனங்களை கொண்டு கண்டித்து புத்தி சொல்லி உன்னை எச்சரிக்கும் பொழுது நீ சொஸ்தமாவாய், நீ பாவத்திலிருந்து விடுதலையாவ, நீ கனி கொடுக்கிற ஜனமாய் மாறுவாய். அல்லேலூயா. அப்போது சபையோடு ஐக்கியமாக இருந்தால் தான், சபையின் ஆராதனை பங்கெடுத்து கர்த்தருடைய வார்த்தையில் அதிகமாய் வளரத்தான் நாம் சுகமாக முடியும், நாம் பரிசுத்தமாக முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு சண்டே வருகிறதே ஒரு பெரிய கஷ்டம். அப்புறம் எங்கே இது இடப்பட்ட கூட்டம்? ஒரு காரணம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்போ ஒரு மனிதன் அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி கர்த்தர் வார்த்தையை கேட்பதற்கு சபைக்கு ஓடி வருவதற்கு அவன் வாஞ்சையுள்ளவனா மாறுகிறானோ, எந்த அளவுக்கு வசனத்தை உள்ளே எடுப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு விரும்புகிறார்களோ அவர்கள் ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஆக இரண்டாவது கர்த்தர் சுத்திகரிப்பது வசனத்தின் மூலமாய், ஊழியக்காரன் மூலமாய். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-6. என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இங்க தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தர் என்ன செய்கிறாராம்? யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை தேவன் சிட்சிக்கிறார். சிட்சை அப்படின்னா நியாய தீர்ப்பு கிடையாது, மட்டாய் தண்டிப்பது. மரண தண்டனைங்கிறதா முடிவு. ஒரு குற்றவாளி இருக்கிறான், அவனுக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை, அது நியாய தீர்ப்பு, அது அவனுக்கு முடிவு. ஆனால் சில நேரங்களில் சில தவறு செய்த கைதிகள் அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அவன் நல்ல மனுஷனாக மாறும் பொழுது அவனுடைய தண்டனையெல்லாம் மன்னிச்சு என்ன செய்கிறாங்க? விடுதலையாக்கிடுறாங்க. இது மட்டாய் தண்டிப்பது. இப்போ ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார் என்பது நாம் தவறுகள் செய்யும் பொழுது நம்மை தண்டிக்கிறார் மட்டாய். எப்படின்னா, தப்பு பண்ண பிள்ளையை தண்டிக்கிற தகப்பனை போல. பவுல் சொல்லும் பொழுது தவறு பண்ண பிள்ளையை எந்த தகப்பனும் தண்டிக்காமல் என்ன செய்ய மாட்டாங்க? தண்டிச்சாதான் அவன் தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, எல்லா பிள்ளைகளுக்கு கிடைக்கிற சிட்சை உனக்கு கிடைக்கலைன்னா நீ வேசியின் பிள்ளை அப்படிங்கிறார். நம்ம அப்பாவோட பிள்ளைன்னா நம்மை கர்த்தர் கட்டாயம் சிட்சிப்பார். எப்போ சிட்சிப்பார்? எதுக்கு சிட்சிக்கிறார்? உலக தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறாங்க இல்லை? எந்த தகப்பனும் தன் பிள்ளை தப்பு செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அடித்து தான் என்ன செய்கிறோம்? வளர்க்குறோம் இல்லை? அல்லேலூயா. பிள்ளை தோளுக்கு வர்ற வரைக்கும் என்ன செய்தான் வளர்க்கணும்? அடித்து தான் வளர்க்கணும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், 13 வயசு வரைக்கும் பிள்ளை தோலை உரிச்சிரு. தப்பு பண்ணும்போது என்ன செய்துரு? 13 வயசுக்கு மேலே அடிக்காத, தோல் மேலே கையை போட்டு அவனுக்கு நண்பனை போல இருந்து என்ன செய்? புத்தி சொல்லு. நாம் எல்லாம் உல்ட்டா வாக்கிறோம். குழந்தையிலேயே சின்ன வயசுலேயே நான் புத்திமதி சொல்கிறேன்னே பிள்ளைகளுக்கு புரிய வைக்க, ஏன்னா புரிகிற வயசு இல்லை. நம்ம என்ன புத்திமதி சொன்னாலும் புரியும் அந்த வயசு. மதியினத்தை தண்டனை பெறும்போது என்ன செய்யுமா? அகற்றும். ஏன் அடித்தாங்கன்னு புரியறதுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு வயசு வரணும். அது வர்ற வரைக்கும் பிள்ளையை அடித்து தான் என்ன செய்யணும்? அந்த பிள்ளையை பொறுத்தவரை இது தப்பு பண்ணால் அடி விடும். ஒரு குறிப்பிட்ட வயசு போன பின்பு தான் தெரியும். சில நாமே அப்படி தான், அப்பா அம்மா அடிக்கும் போது அவ்வளோ கோவம் வரும் அப்பா அம்மா மேலே, இந்த அடி அடிக்கிறாங்களே. ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம்,
அந்த வயசில் எங்கள் அப்பா அம்மா என்னை அடித்து வளர்த்தலைன்னா நான் என்னைக்கோ சீர்கிட்டு போயிருப்பேன். என்னை அவங்க அடித்தது அந்த வயசு எனக்கு புரியல, இந்த வயசில் புரியுது, என் நன்மைக்காக. அல்லேலூயா. அப்போ ஆண்டு சில நேரம் நம்ம என்ன செய்கிறார்? தண்டிக்கிறார். உலக தகப்பன் மாதிரி எதுக்கு தண்டிக்கிறாங்களா? வாசிங்க, அதே எபிரேயர் 12:9 வாசிங்க. அன்றியும் சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அடுத்தது, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். உலக பிரகாரம் தகப்பன்மார்கள் எதுக்கு பிள்ளையை தண்டிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் அவங்க பேரு கெடக்கூடாது, இல்லை என் பேரை கெடுக்கிறதுல பிறந்திருக்கிறியடா சொல்லியே அடிக்கிறோம். ரெண்டாவது, அந்த பிள்ளை நல்லவனாக வளரணும், இந்த உலகத்தில் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், 4 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து என்ன செய்யணும்? வாழணும். இதுக்கு தானே பிள்ளையை கண்டிப்பாங்க, இல்லை? படிப்பில் மார்க் கம்மியானா அடிக்கிறோம். ஏன் அடிக்கிறோம்? நீ நல்லா படித்து என்ன செய்யணும்? மேலே வரணும். ஒரு சின்ன தப்பு பண்ணி கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வழி தவறி போனால் அடிக்கிறோம். ஏன் அடிக்கிறோம்? நீ அவங்களோட சேர்ந்து கெட்ட பையனை வாழ்ந்தால் வாழ்க்கையை கெட்டு போயிருமே. நீ நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல நிலைமையில் வாழணும். அப்போ உலக தகப்பன் தன் பிள்ளை சிட்சிப்பது உலக ஆசீர்வாதங்களுக்கு. ஆனால் பரம தகப்பன் எதுக்கு சிட்சிக்கிறாராம்? நாம் அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. நல்ல கவனிங்க, நாம் தவறு செய்யும் பொழுது நாம் தகப்பன் ஏன் நம்மை தண்டிக்கிறார், ஏன் சில நெருக்கங்களை அனுமதிக்கிறார்? சில நேரத்தில் வியாதியாகவோ, பொருளாதார நெருக்கடியாகவோ, சில மனிதர்கள் மூலமாகவோ, சில நெருக்கமான சூழ்நிலைகளையோ தேவன் நமக்கு ஏன் அனுமதிக்கிறார்னா, ஏதோ சில விஷயங்கள் நம்ம தவறு செய்யும் பொழுது அதை நமக்கு உணர்த்த. ஏன் தண்டிக்கிறாரு? நாம் உணர்ந்து மனம் திரும்பி பரிசுத்தத்தில் வளருவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவன் நம்ம சிட்சிக்கணும். சிட்சையும் நம்மை சுத்தம் பண்ணுகிறது. ஏன் தேவன் சிட்சிக்கிறாருன்னா, சிலருக்கு உபதேசம், எச்சரிப்பின் வசனமே போதும். அதை கேட்டு என்ன ஆகிடுவாங்க? அவங்க மனம் திரும்பிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சில தவறு செய்திருப்பாங்க. சர்ச்சுக்கு வரும்பொழுது அன்னைக்கு ஆவியானவர் பாடல் வேலையிலையோ, ஆராதனை வேலையிலையோ, செய்தி வேலையிலையோ வசனம் கொண்டு பேசும் பொழுது அவங்க குத்தப்பட்டு மனம் திரும்பிடுவாங்க. அவங்கள பொறுத்தவரை வசனம் வந்தாலே எச்சரிப்படுது, மனம் திரும்பிடுவாங்க. அது பைபிள் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனமாக கர்த்தர் பேசும்பொழுது மனம் திரும்பிடுவாங்க. சிலருக்கு உபதேசமும் பிரசங்கமும் எச்சரிப்பின் வார்த்தையும் பத்தாது. அவர்களுக்கு தேவன் எடுக்கிற சுத்தம் பண்ணுகிற ஆயுதம் சிட்சை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது? தேவன் என்னை சிட்சிக்கணுமா வேண்டாவாங்கிறத நம்ம தான் என்ன செய்யணும்? முதல்ல கர்த்தர் என்னோடு பேசும் பொழுதே நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னா சிட்சையிலேருந்து என்ன செய்தரலாம்? நீங்கள் 1 ராஜாக்கள் 11 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சாலமன் கர்த்தருக்கு ஆலயம்லாம் கட்டி முடிச்சிடுறாரு. தனக்கு ஒரு அரண்மனையும் கட்டுறாரு. கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவர் லைனே ட்ராக் மாறுது. பார்க்குற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணுவார். பார்க்குறதெல்லாம் ஒன்று என்கேஜ்மெண்ட்டும் வெட்டிங்குமாவே மாறி மாறி நடக்குது அவருக்கு. பார்க்குறதெல்லாம் கல்யாணம். கர்த்தர் பார்த்தாரு, இவன் புறஜாதி பெண்களை திருமணம் பண்ணி விற்கிற கோயிலை கட்டிக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் பார்த்தாரு, சொப்பனங்களில் 2 முறை அவனை எச்சரித்தாராம். எத்தனை முறை? இவர் ஞானி. உலகத்தில் இவனுக்கு முன்னாடி ஞானம், இவனை போல் ஞானம் உள்ளவங்க இல்லை, இவனுக்கு பின்னாடியும். அப்போ 2 சொப்பனத்தை கர்த்தர் பேச எனக்கு புரியுமா புரியாதா? புரியும். சொப்பனத்திலேயே சாலமோன் உனக்கு என்னடா வேணும்னு கேட்டா எனக்கு ஞானம் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு தெளிவுள்ளவன் கனவுலேயே. இப்போ 2 முறை இவன் செய்கிற தவற கர்த்தர் எச்சரிக்கிறாரு. தூங்கி எந்திரிக்கிறான். முதல் கனவு முடிஞ்சு கர்த்தர் தன்னோடு பேசுகிறார். தான் போகிற போக்கு சரியில்லை, உணர்வு வருது. ஆனால் தட்டி விட்டு திரும்ப அதே தப்பு என்ன பண்ணுறான்? கர்த்தர் இன்னொரு முறையும் சொப்பனம் கொடுக்குறார், மனம் திரும்பு மனம் திரும்பு. அப்பவும் மனம் திரும்பலை. நீங்கள் அந்த அதிகாரம் முழுக்க வாசித்து பாருங்களேன். கர்த்தர் பார்த்தார், இனிமேல் இவனுக்கு பிரசங்கம், வசனம், எச்சரிப்பு, சொப்பனம் ஒன்றும் லாக்கிப்படவே. அடுத்து என்ன பண்ணுவார்னா, இவனுக்கு விரோதிகளை கர்த்தரே எழுப்புவார். இவனுக்கு விரோதிகளை கர்த்தரே. இவங்க அப்பா காலத்தில், தாவீது காலத்தில் என்னென்ன யுத்தத்தில் தோத்து போனானுங்களோ அவங்களுடைய கொஞ்சம் மிஞ்சம் தொச்சம் இருந்து போன பிள்ளைங்க அவங்க வளர்ந்து சாலமோன் காலத்தில் பெரிய ஆளாக மாறி இருப்பாங்க. இப்போ கர்த்தர் சும்மா கிடக்கிற அவனை தூண்டி விடுவார். சாலமோன் ராஜாவாயிட்டான். அவங்க அப்பா தானே உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணார் தாவீது.
நீ போய் சாலமோன் உண்டில நாக்கிடு. சும்மா கிடந்தவனெல்லாம் கர்த்தர் எழுப்பி விட்டு சாலமோனின் நிம்மதியை கர்த்தரே கெடுத்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.